அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய நாளுக்கான டாபிக்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டு காப்போத்தா உயர் பரீட்சையில் எஸ்எஃப்டி பாடத்தில் இடம்பெற்றிருக்கிற பகுதி 2 2019 பகுதி 2ல் வந்துக்கிட்டு 10வது வினாவாக எஸ்ஏ பாட்டுக்கு வந்து கேள்வி. அந்த கேள்வியை பற்றி ஆராய்ஞ்சு அதுக்குரிய விளக்கங்கள் எங்களை பார்ப்போம். நேரடியாக கேள்விக்குள்ளே போகணும். 10வதுல ஏ பாட்டில் கேள்வி என்னன்னு சொன்னால், ஒரு பரிசோதனையில் இழுவை தகைப்புக்கு உட்படுத்தப்பட்ட பல்பகுதிய கோளினது விகாரம் அவதானிக்கப்பட்டது. அப்போ ஒரு கோளை வந்துட்டு ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தியாங்க. அந்த பரிசோதனையில இழுவை தகைப்பு தொடர்பான அந்த விவரங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி, பல்பகுதிய கோளினது இழுவை தகைப்பு எதிர்விகாரமினது மாற்றத்தை காட்டும் வரைவை வரைக. இழுவை தகைப்புக்கு எதிரான அந்த வரைவு, அந்த இழுவை தகைப்பு விகாரத்தை காட்டுற வரைவை வரைய சொல்லியாங்க. அந்த வரைவை நம்ம வரைவோம். கேள்வி வந்துட்டு 10வதுல ஏ பாட்டுல முதலாவது கேள்வி. இப்ப இழுவை தகைப்பு எதிர் விகார வரைவுன்னு சொன்னா வளமை நமக்கு மாதிரி தான் இருக்க போகுது. இது வந்துட்டு வளமையான நம்மளோட y அச்சு நிலைக்குத்தாச்சு, கிடையாச்சு வந்துட்டு x அச்சு. இப்ப விளக்கம் என்னன்னு கேட்டா, இந்த x அச்சுல இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று இழுவை இருக்கு, மற்றது விகாரம் இருக்கு. இழுவைய y அச்சுல குறிக்கிறியா, விகாரத்தை y அச்சுல குறிக்கிறியா? இப்ப எங்க எந்த அச்சுல குறிக்கிறேங்கிற கேள்வி. விகாரம் வந்துகிட்டு, விகாரங்கிறது என்ன? ஒரு குறித்த நீளத்தில் ஏற்பட்ட நீட்சி தான் விகாரம். அப்ப விகாரம் வந்துட்டு மாற்றம் அடையக்கூடியது, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு போகக்கூடியது. இந்த விகாரத்தை என்ன செய்யறோம்னு சொன்னா எக்ஸ் அச்சுல குறிக்கிறது, விகாரத்தை எக்ஸ் அச்சுல. அப்ப இந்த எக்ஸ் அச்சுங்கிறது விகாரத்துக்குரியது. அப்ப இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறால் யாரு? இழுவை. அப்ப இந்த இழுவையை குறிக்கிறது தான் y அச்சு. தானே? இப்ப விகாரத்தையும் இழுவைக்கான வரைவை கீறியாச்சு. இப்ப அதுக்கு இடையில வந்துக்கிட்டு இதுக்கான தொடர்பு என்ன மாதிரி இருக்க போகுங்கிறத வந்துக்கிட்டு ஒரு வலை மூலம் காட்டலாம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்தா இப்படி போகும் அந்த வலை, இப்படியான அந்த வலை போகும். அந்த வலையில வந்துக்கிட்டு ஒரு விஷயம் உண்டு, ஒரு டேர்ம் வேர்டு படிச்சிருப்பீங்க, விகித சமத்துவ எல்லை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த விகித சமத்துவ எல்லைங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் அறிக்கும். அது இதுல இருந்து இது வரைக்குமான பிரதேசம். இதை வந்துட்டு ஏண்டு வச்சா இது பி. இந்த விகித சமத்துவ எல்லைக்குள்ள வந்துக்கிட்டு நம்ம அந்த கொடுக்குற விசை தான் அந்த நீட்சி. எவ்வளவு நீட்சி வருது அதுக்கேற்ற மாதிரி விசை. அதாவது இந்த எஃப் வந்துக்கிட்டு ஈக்கு சமம், நேர் விகித சமன்கிறது அது கோட்பாடு. இப்படி நடக்கும்போது இது வந்துக்கிட்டு விகித சமத்துவ எல்லைக்குள்ள நடக்குது இந்த சாப்டர். அதுல இருந்து கொஞ்சம் இப்படி நாள் கொஞ்சம் ஒரு சின்ன வளைவு ஒன்று வரும். அந்த வளைவு புள்ளியிலிருந்து இங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி போகும். இங்கெல்லாம் அப்படி இந்த சைட்ல எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கும் மாதிரி அந்த வரைவு. இந்த பாயிண்ட் பி புள்ளின்னு சொன்னா இங்கால இதை சி புள்ளின்னு குறிக்கலாம். இதை வந்துட்டு சொல்ல போறோம் விகித சமத்துவ எல்லைன்னு சொல்ல போறோம். இதை வந்துக்கிட்டு இழுபடக்கூடிய நிலை, இங்கே சி வந்துக்கிட்டு உடைவு நிலை அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இந்த ஏபிசி குறிக்காட்டி அந்த வரைவை கீர்னா சரி, என்ன நடக்குங்கிறது அங்க கீர்காட்னா சரி. இதான் அங்க வரைப்புல இருக்கிறது. அடுத்த கேள்வி என்னடா, இதை நீங்க இந்த வளைவு இல்லாமையும் குறிச்சு காட்டலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த வீத சமத்துவ இல்லையில இருந்து அங்கே நடக்கலாம் நேர் வீத சமனம் நடக்க மாட்டாங்கிறதால அந்த வளைவை எப்படி வளைச்சு காட்டுறது. இது இல்லாமையும் நீங்க நேர்த்தியாகவும் கீறலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த வளைவு இல்லாட்டையும் ஒரு சின்ன வளைவுடனான இப்படி கீறலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரிதான். ரைட். ஏ பாட்ல இரண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னா, உமது வரைவில் பின்வரும் புள்ளிகளை குறிக்க. அப்ப அதிலே குறிக்க சொல்லியிருக்காங்க. ஏ புள்ளி விகித சமத்துவ எல்லை, பி புள்ளி மீளியல் எல்லை, சி வந்துட்டு முறியல் சொல்லியிருக்காங்க. நான் குறிச்சிட்டேன் ஏற்கனவே. இப்ப நேரத்துடைய படத்துல குறிப்பாட்டுட்டு நான் சொல்றேன் என்னண்டு. அப்ப ஏபிசி வந்து நான் கேள்வியை கவனிக்கிற விஷயத்தை சொல்லிட்டேன். சரி பாப்பேன். விகித சமத்துவ எல்லைன்னு நான் என்ன சொன்னேன்? அதாவது கொடுக்குற விசை வந்துக்கிட்டு நீட்சிக்கு நேர் விகித சமனம் நடக்கும். எஃப் கொடுத்தா இ ஒன்றுண்டா ஒன்று தான், ரெண்டுண்டா ரெண்டு. எது வரைக்கும் நடக்கும்? அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த விகித சமத்துவம் இல்லைங்கிற அந்த கெப்புக்குள்ள நடக்கும். இந்த கெப்புக்குள்ள நடக்கும். அது இங்கே எல்லாம் மாறிடும். விளங்கிதானே? அப்ப இது வந்துக்கிட்டு விகித சமத்துவம் இல்லைன்னு சொன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து முடியுது.
நீங்க அந்த புள்ளியை மட்டும் தான் குறிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப வேதி சமத்துவ எல்லையில இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க எது நான் குறிச்சாக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு மீளியல் எல்லையா, மீளியல் எல்லைன்னு சொன்னா வந்துக்கிட்டு அது திரும்ப வரும். இப்ப இது வந்துட்டு இந்த மீத சமயத்துல இழுத்து போட்டு விட்டீங்கண்டா அந்த கெப்ல வந்துடும். மீளியல் எல்லைங்கிறது இழுத்து போட்டு விட்டீங்கண்டா கிட்டத்தட்ட வரும், அது அன்மிச்ச மாதிரி வரும், ஆனா எக்யூரேட்டா வர மாட்டேன். அதை வந்துட்டு மீளியல் எல்லைன்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட அது வீத சமத்துவ எல்லை முடிகிற இடத்துல இதை அந்த முடிகிற இடத்துல குறிச்சு காட்ட இயலும். அடுத்த முறிநிலை, முறிநிலை சொன்னா ஒரு ரப்பரை பெஜியாலன் ரப்பரை ஒரு இருந்து இழுத்து போட்டு விட்டா திரும்ப வரும். இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு வச்சீங்கன்னா அந்த இழுத்துலேருந்து கொஞ்சம் எக்யூரேட் இல்லாம வருவாரு. ஒரு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்துல விடல முறிவட்டுரும் வந்துடும். நம்ம அந்த அந்த அல்வர நிலையை தான், அந்த முறிகிற நிலையை தான் வந்துட்டு முறிநிலை சொல்லுவோம். அது சீப்புள்ளி, அது கடைசி பாயிண்ட் தெரியும் முறிநிலை அல்லது உடைவு நிலை என்று சொல்லுவாங்க. ரெண்டு டேர்ம் கொண்டு அதை சொல்லுவாங்க. படத்துல குறிக்கிற அப்படிதான். அது ஏற்பாடுல மூணாவது கேள்வியா கேட்டிருக்காங்கன்னு சொன்னா தகைப்பு ஓரளவு அதிகரிக்கையில். அப்ப தகைப்பு வந்துகிட்டு இழுவை தகைப்பு தகைப்புன்ற வேர்ட் போடாமட்டு தகைப்பு வந்துகிட்டு ஒரு அலகு அதிகரிக்கையில் விகாரத்தின் அதிகரிப்பு உயர்வாக இருப்பதை வளையின் எப்பிரதேசத்தில் அவதானிக்கலாம். கேள்வி நல்ல வழங்கணும். தகைப்பு ஓரளவு அதிகரிக்கலாம். அப்ப தகைப்பு கொஞ்சம் கூட கூடாலே, ஒரு அழகு அதிகரிக்க கூட்டாலே விகாரத்தின் அதிகரிப்பு, விகாரம் வந்துட்டு கூடுறது, விகாரம் வந்துட்டு மேக்சிமம் போகும். இது ஒரு அளவு கூடினா இதுல அளவு, அதாவது விகாரத்துல அளவு கூடிட்டே போகுமா. அதிகரிப்பு உயர்வாக இருப்பதை வளையின் எந்த பிரதேசத்தில் நீங்க அவதானிக்கலாம். அதாவது இப்ப நீங்க அந்த தகைப்பை கூட்டினீங்கன்னு சொன்னா விகாரம் கூடும். விகாரம் எதுல, எந்த பாட்டுல, இந்த வரைவுல எந்த பாட்டுல கூட வரப்போன்னு கேட்டா இந்த இதுக்குள்ள வர மாட்டேன். ஏன்னா இதுல நீங்க எழுதிட்டு விட்டீங்கன்னு சொன்னா திரும்ப வந்துடும். மீறி இருப்பதான அந்த வீத சமத்துவ எல்லைக்குள்ள வந்துடும். இந்த பி பாயிண்ட் இருந்து சி பாயிண்ட்டுக்குள்ளே நடக்கும்னு சொன்னா அந்த விகாரம் கூடுதல் நடக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த உடைவு நிலையிலே நடக்கும், அல்ற வரைக்கும் நடக்கும். அந்த சி புள்ளின்னு சொல்லலாம், அல்லது பில இருந்து சிக்கான இடைவெளின்னு கொடுக்க இயலும் அந்த விடையை. அந்த மாதிரி விட உங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னா அந்த விட அந்த ஆன்சர் சரி. விளக்கு மேலே இங்க நம்புறேன் நான். கேள்வியெல்லாம் உங்களோட ஸ்கிரீன்ல வந்து சேரும். அடுத்தது வந்துட்டு ஏ பார்ட் கேள்வி முடிஞ்சு. இது ஏ பார்ட்ல அந்த 3 கேள்வி தான் இருக்கு. அடுத்தது இது பி பார்ட். பி பார்ட்ல கேள்வி போகும். பி பார்ட்ல பல்பகுதிய திரவத்திலான உருளைக்கோள் பி ஆனது எல் நீளத்தில், நான் படத்தை கீறி சொல்றேன். அப்ப உருளைக்கோள், ஒரு உருளைக்கோள் இருக்காம். இந்த உருளைக்கோள்ல வந்துகிட்டு பல்பகுதி திரவத்திலானது அந்த கோள் பி ஆனது, இந்த கோளுக்கு பேர் வச்சிருக்காங்க பி ஆம். அது வந்துட்டு எல் நீளத்தை கொண்டு, ரைட், அதுல நீளம் எல் நீளமா. குறுக்கோட்டு பரப்பு சொல்றது இந்த குறுக்கு முகவட்டு பரப்பு வந்துட்டு ஏ அப்படின்னு தந்திருக்காரு கொண்டுள்ளது. அதன் நீளத்தினது திசை வழியாக இழுவிசை எப் பிரயோகிக்கப்படுமா. அப்ப அது நீளத்திர திசையில, நீளத்திர திசைண்டா இந்த திசையில வந்துகிட்டு, இந்த திசையில நோக்கி வந்துகிட்டு எப் விசை பிரயோகிக்கப்படுது, இந்த திசையில விசை பிரயோகிக்கப்படுது. அது நீட்சி ஈயை பதிவு செய்கின்றது. அதாவது அழிச்சு காட்டுற ஒழுங்கா, இது பரப்பு ஏ, இந்த திசை நோக்கி விசை கொடுவடுது, அது நீள திசையில கொடுவடுது. இப்படி விசை கொடுக்க கூட நடக்க போகுது, இங்க இருந்து இழுபட போகுது. அது இழுபட்டா கொஞ்சம் தூரம் இழுபட்டனா அதுக்கு ஒரு ஈ அப்படிங்கிற ஒரு நீட்சி ஒன்று வரும். அந்த நீட்சி இங்க வருதுன்னு சொல்றது. அதாவது கொஞ்சம் இழுபட்ட அந்த ஈங்கிற நீட்சி இங்க இடம்பெறுது அப்படின்னு சொல்றாரு. அந்த விளக்கம் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு கேட்டிருக்காரு பின்வரும் கணியங்களுக்கான கோவை எழுதுன்னு கேட்டிருக்காரு. முதலாவது இழுவை தகைப்பு. இழுவை தகைப்புக்கான கேள்விண்டா முதலாவதுல தகைப்புக்கு சமன்பாடு பின்வருவதற்கான அந்த கணியங்களுக்கான கோவையை கேட்டிருக்காரு. தகைப்புங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அமுக்கம் மாதிரி படிச்சிருக்கீங்க, ஒரு அமுக்கம் மாதிரி. அதாவது ஒரு அலகு பரப்புல எவ்வளவுக்கு விசை தாக்குதோ அதுதான் தகைப்பு. கிட்டத்தட்ட ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு தகைப்புன்றது ஸ்ட்ரெஸ், அந்த அமுக்கத்தை தான், அமுக்கத்துக்கு ஈடு சம்பந்தமாக தான் அது இருக்கும். அப்ப நேரடியாக சமன்பாடை கொடுக்கலாம். தகைப்பை எஸ்ன்னு சொல்லி தான் அழைப்பாங்க. எஸ் சமன் எஃப் என்று கொடுக்கலாம். ரெண்டாவது விகாரம். விகாரத்தை கேட்டிருக்காங்க.
நான் வீடியோட ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன். விகாரங்கப்பட்ட என்னன்னு சொன்னா ஒரு நீளம், ஒரு குறிப்பிட்ட நீளம் கொண்ட ஒரு ரப்பர் பட்டி அல்லது ஏதாவது ஒரு இழுபடக்கூடிய ஒன்றுல வந்துட்டு அந்த எல் நீளம் கொண்டது, எல் நீளம்ட்டு ஆரம்ப நீளத்துல எவ்வளவுக்கு நீச்சி நடந்திருக்கி அதுதான் விகாரம். விகாரம் சொன்னா வந்துட்டு விகாரம் இல்லை, அதாவது அந்த ஏற்பட்ட அந்த குழப்பமான நிலை, அதாவது அந்த இழுபட்ட நிலையை தான் கேட்கறது அந்த விகாரம் சொல்லி. அந்த உண்மை நீளத்துக்கும் விழுபட்டதால வந்து நீட்சிக்குமான தொடர்பு தான் வந்துக்கிட்டு விகாரம். விளங்கிட்டானே. அடுத்த கேட்டீங்க மூணாவதுக்கு பி பார்ட்ல மூணாவது மீள்தன்மையினது யங்கின் மட்டு. யங்கின் மட்டு கேட்டீங்க. மீள்தன்மையினது யங்கின் மட்டு. யங்கின் மட்டுங்கிறது யங்கின் குணங்கிறத வைன்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த வை எப்படி ஆனன்னு சொன்னா வைங்கிறது யங்கின் மட்டுங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா தகைப்பின் கீழ், அதுக்கான சமன்பாடு தகைப்பின் கீழ் விகாரம். தானே தகைப்பின் கீழ் விகாரம். நான் இங்க எழுதி காட்டுறேன். தகைப்பின் கீழ் விகாரம் கேட்டா சரி, அவர் கேட்டது என்ன, அதுக்கான கோவையை நீங்க எழுதி காட்டுங்கன்னா கேட்டுக்காரு. தகைப்புக்கு என்னென்று கண்டிருக்கோம், எஃப்இங்கில் என்று போட்டிருக்கோம். எஃப்இங்கில் ஏ சரிதானே. விகாரத்துக்கு என்னென்று போட்டிருக்கோம், பிரிவட போகுது இங்கில் ஏ. இதுல வச்சு உங்களுக்கு சுருக்குறது பிரச்சனைன்னு சொன்னா இந்த ரீதானே, இது அப்படியே மாத்துறது அழிச்சிட்டு இந்த எஃப்இங்கிலேக்கு கீழே பிரிக்கிறதுக்கு இருந்துச்சு, இதை பெருக்கலா மாத்தினா இங்க ஈங்கில் எல் என்று இருக்கிறது என்ன நடக்கும் சொல்லிட்டா நிகர்மாறா மாறும். அதாவது எல்லின் கீழ் இ பெருக்கலா, அது பிரித்தல பெருக்கலா மாத்தினா நிகர்மாறா மாறும். அப்ப நிகர்மாறா மாத்தினா ஏ தரை ஏ இ, எஃப் தரையில் எஃப்எல், எஃப்எல்லின் கீழ் ஏங்கிறதான் யங்கின் மட்டு. இதான அது சமன்பாடு. இப்படிதான் வந்திருக்கும். நீங்க நேரடியாக ஞாபகம் வச்சுப்பீங்க வைங்கிறது எஃப்எல்லிங்கில் ஏ. அது எப்படி வந்தா இப்படிதான் வந்து தகைப்பிங்கில் விகாரம், தகைப்புக்கான சமன்பாடு இது. இது மாதிரிலாம் அது வந்து அவர் கேட்டது சமன்பாடு மட்டும் தான் கேட்டிக்காரு. சமன்பாடு மட்டும் கேட்டதால சரி. பி பாட்டுல கேள்வி அவ்வளவுதான். அடுத்த சி பாட்டை நோக்கி நகருவோம். சி பாட்டுல கேள்வி கேட்டுக்கிறேன்னு கேட்டா இக்கோளின் நீட்சியை, இந்த கோள்ல நீட்சி இந்த ஈயை 2 ஈயாக அதிகரிக்கப்பட வேண்டும் எனில், அப்ப இங்க ஒரு ஈ தான்றி அந்த ஈயை வந்துட்டு 2 ஈ ஆக்கணும்னு சொன்னா பயன்படுத்த வேண்டிய விசையை எஃப் உறுப்பில் காணுங்க. எஃப் உறுப்புல காண சொல்லியிருக்காரு. நான் இதை கொஞ்சம் கிளீன் பண்றேன். இப்ப இந்த நீட்சி எந்த எல்லைக்குள்ள நடந்திருக்கும், முறிநிலையில நடக்குமா, வீத சமத்துவ எல்லைக்குள்ளான் இந்த நீட்சி நடக்கும். அப்ப இந்த நீட்சி நடக்கும்டா நான் நேரடியா சொன்னேன் என்ன, முதலே சொல்லியிருந்தேன் எஃப் அப்படிங்கப்பட்டது ஈக்கு நேர்வித சமம். 1 கொடுத்தா 1, 2 கொடுத்தா 2, 10ண்டா 10. அது அந்த கெப்புக்குள்ளான் அந்த வீத சமத்துவ எல்லைக்குள்ளான் நடக்கும். அவர் கேட்டது நீங்க இந்த நீட்சியை 2 ஈயா அதிகரிக்கணும். அப்ப பயன்படுத்த வேண்டிய விசை என்னங்கிறா கேள்வி. பயன்படுத்த வேண்டிய விசை என்னங்கிறா கேள்வி. அப்ப நேரடியா நமக்கு தெரியும் எஃப் வந்துகிட்டு நேர்வை சமன் ஈக்கி நமக்கு தேவை ஒரு ஈ இல்லை 2 ஈ தேவை. அப்ப எவ்வளவு விசை கொடுக்கணும், 2 எஃப் விசை கொடுத்தா 2 ஈ நடக்கும். எந்த எல்லைக்குள்ள நடக்கும் கேள்விட்டாந்தா வீத சமத்துவ எல்லைக்குள்ள நடக்கும். இந்த வீத சம எல்லைக்குள்ள வந்துக்கிட்டு அந்த நீட்சிக்குள்ள நட வரும். மற்ற எல்லைக்குள்ள நடக்குமான்னு கேட்டா நடக்கும். ஆனால் நடந்தோன்னு அங்கே நடக்கும், முறிநிலை ஏற்படும். சி பாட்டுல கேள்வி இந்த கேள்வி காட்டிக்காரு. அடுத்தது வந்துக்கிட்டு டி பாட்டை நோக்கி நகர்வு கேள்வி. ஒரு சார்ட்டு தந்திருக்காரு. டி கேள்வியை வாசிக்க எல்லா கேள்வியும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும். மேலே குறிப்பிட்ட பல்பகுதிய திரவத்திலான வேறு பரிமாணங்களை கொண்டிருக்கும் மேலும் 2 கோள்கள் P1, P2 கீழுள்ள அட்டவணையில் P-னது பரிமாணங்களுடன் ஒப்பிடப்படுகின்றது. அதே நீட்சி ஈயை பெற தேவையான விசைகள் முறையே F1ம் F3யும் ஆகும். அப்போ ஒரு அட்டவணை தந்திருக்காங்க. அந்த அட்டவணையை பொறுத்து கேள்வி சிலது கேட்டிருக்காங்க. நான் அந்த அட்டவணையை கீழே அவங்களுக்கு அட்டவணையை சும்மா காட்டு, அந்த அட்டவணையை காட்டிட்டு கேள்விக்கு போறேன். காட்டாம செய்யறது கிளியர் இல்லாம இருக்குமே. அட்டவணையை காட்டுறேன்.
இது வந்துட்டு கோல். இந்த பிங்கிற கோல் வந்துக்கிட்டு எல் நீளம் உடையது, குறுக்கோட்டு பரப்பு ஏ உடையது, நீட்சி ஈய தந்தது. அதுக்கு நம்ம எஃப்ங்கிற விஷயம் யூஸ் பண்ணோம். P1ங்கிற கோல் இருக்கி, அதுவும் எல் நீளம் உடையது, அதில் குறுக்கோட்டு பரப்பு 2A, அது வந்துக்கிட்டு ஈ நீட்சியை தான் தந்துச்சு. அதுக்கு பயன்படுத்தின விஷயம் F1. P2ங்கிற கோல் இருக்கி, அதில் நீளம் 2L, அதுக்கு நம்ம பயன்படுத்தின அந்த கோலில் குறுக்கோட்டு பரப்பு A, அதாலையும் ஈ நீட்சி வந்துச்சு. அதுக்கு பயன்படுத்தின விஷயம் F2. இது இந்த சார்ட்டை தவிர தந்திருக்கிற சார்ட் உங்களுக்கு ஸ்கிரீனில் வரும். முதலாவது கேள்வி, F-இனை இந்த F-இனை F1-இனை F உறுப்பில் காணுக என்று சொல்லிக்காரு. இந்த F1 F உறுப்பில் காண சொல்லிக்காரா. இப்ப F-க்கு என்னன்னு எழுதுவோம். முதல் F-ங்கிறது என்ன? y சமன் எங்கின் மட்டுக்கு நான் அழிட்டு வரேன். F காணனா எங்கின் மட்டுல இருந்தானே F இருக்கு. எங்கின் மட்டுக்கு நான் மொத்தமா காணேன். ஏண்டா இந்த நீளம் குறுக்கோட்டு பரப்பளவு நீட்சியில சம்பந்தப்படுற எங்கின் மட்டு சமன்பாடு தான். அப்ப எங்கின் மட்டுல எழுதுறேன். F இன் கீழ் AL, சாரி FL இன் கீழ் A, நிகர்மாற்று செஞ்சதானே. FL இன் கீழ் A. இப்ப இங்க இருந்து F வந்துட்டு எழுவாய் மாற்றம் செஞ்சீங்கன்னா இங்க F இருக்கு. இந்த AE வந்துட்டு இங்க பெருக்க வையோட, அப்ப y AE, இந்த எல் இதோட பெருக்கிட்டு இருக்கி வந்து பிரிக்க போகுது. பிரிச்சா F வந்துட்டு நமக்கு வரப்போம். அப்ப F வந்துட்டு நம்ம கண்டுட்டோம். புரியுதானே? அந்த F-க்குரிய பெருமானத்தை பாருங்க. அப்ப இந்த F-க்கு இருக்கிற பெருமானம் எல்லாம் என்ன? எங்கின் மட்டுக்கு y தான், பரப்பு A தான், E தான், எல் நீளம் தான். அப்ப F வந்துட்டு இது நமக்கு தெரிஞ்சிச்சு. விளையுதானே? அவரு கேட்டது என்ன கேட்டீங்க? F1-இனை F2 உறுப்புல காணுக அப்படின்னு சொல்லிக்காரு. இப்ப F1க்கு யங்கின் மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அது எப்படி வரப்போகுது? y சமன் F1 தர எல், என்ன எல்? அது ஒரு எல் தான். அந்த ஒரு எல்லின் கீழ் E வந்துகிட்டு என்ன வரப்போகுது? A வந்துகிட்டு 2A. தானே? A வந்துட்டு 2A தர எல் வந்துட்டு என்ன? E வந்துட்டு ஒரு E தான். இப்ப இந்த F1 நமக்கு தேவைன்னு சொன்னா இது வந்துட்டு இங்க பெருக்க. அப்ப 2YAE அதன் கீழ் எல், அது சமன் F1. சரிதானே? F1க்கு நம்ம கொடுத்துட்டோம். ஆனா நமக்கு தெரியும் என்ன? YAEங்கில் எல்லுங்கிறது F-க்கு சமன். அப்ப F1ங்கிறது எதுக்கு சமன் கேட்டா 2, இதுக்கு பதிலா நம்ம F போட்டா 2F-க்கு சமன். விளங்கிருக்குன்னு நம்புறேன் நான். அப்ப அந்த கேள்வி அவர் கேட்டதுக்கான விட F1 வந்துட்டு F-க்கு சார்புல நம்ம கொடுத்துட்டோம். இப்ப அடுத்த கேள்வி கேட்டிக்காரு, F2-இனை F உறுப்பில் காணுங்க. இப்ப இதே மாதிரி F2க்கு போட்டாச்சு. F2க்கு போட்டோம்னு சொன்னா அதை விட வரப்போகுது. F2க்கு எப்படி போட போறோம்? யங்கின் குணகம் இருக்கி F-க்கு F2 தர எல்லுக்கு எவ்வளவு வந்திக்கு? 2L போட்டிக்காரு. 2L பரப்பு எவ்வளவா? A பரப்பு. E நீட்சி எவ்வளோ? ஈங்கிற நீட்சி. F2 தேவைன்னு சொன்னா F2 சமன் AE வந்துட்டு இதோட வந்து பெருக்க YAE, 2L வந்துட்டு இங்க வந்து பிரிக்க போகுது. இப்ப நமக்கு நல்லா தெரியும் என்ன? YA இங்கில் எல்லுங்கிறது F தெரியும். அப்ப அதுக்கு பதிலா இதை போடலாம், F போடலாம் by 2. அப்ப F2ங்கிறது F இங்கில் 2, F1ங்கிறது 2F. விளையுதானே? அதுல சார்புல கட்டத்தால அந்த விடு. அப்ப டி பாட்டுக்கான சாப்டர் முடிஞ்சு. டி பாட்டுல இவ்வளவுதான் கேள்வி வந்திருக்கு. கேள்வி நீங்க அணுகும் போது கேள்வி திரும்ப வாசிங்க. நீங்க கேள்வியில எவ்வளவு உங்களுக்கு சக்சஸ் வரும்னு கேட்டா உங்களுக்கு அந்த தியரி மாதிரி கிளியர் ஆகிக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அந்த கேள்வியை நீங்க எத்தனை தரம் வாசிக்கீங்களோ அத்தனை தரம் வாசிக்கும் போது உங்களுக்கு அந்த கேள்வியில ஒரு அணுகுமுறை வரும். எப்படி அந்த கேள்வி எக்ஸஸ் பண்ற, அந்த கேள்வி எப்படி நம்ம எடுத்துக்கொள்ற, அந்த கேள்விக்கு விஷயம் என்னங்கிறது நமக்கு வந்துடும். இல்லைங்க? நீங்க கேள்வியை நான் உங்களுக்கு சொல்றேன்,
திரும்ப திரும்ப வாசிங்க. விலங்குலன்னு சொன்னா ஒரு 2வது தரம் 3வது தரம் ஸ்லோவாக வாசிங்க. உடைச்சு வாசிக்கும் போது என்னத்தை கேட்காரு, நம்ம என்னத்தை எழுதணுங்கிற ஐடியா வரும். அந்த ஐடியா வச்சு எழுதுங்க. விளங்கித்தானே? இது இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, உங்களுடைய 3 சப்ஜெக்ட்டுக்கும் உதவும். நீங்கள் அது மாதிரி செய்யும். அடுத்து வந்துக்கிட்டு பாட்டில் கேள்வி கேட்டுக்காரு. நான் இதை க்ளீன் பண்ணிட்டு பாட் கேள்வியே போகிறேன். மீசான பாடம் எஸ்எப்டி லொஸ் பண்ணிடுறாங்க. எதையும் பல்பகுதிய உருளை கோளினது ஆரம்ப நீளம் 30 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொன்றா நோட் பண்ணிட்டு வாருங்க. எப்படி கேள்வி செய்யணும்னு பாருங்க. முதல் ஆரம்ப நீளம் அப்ப எல் வந்துட்டு 30 சென்டிமீட்டர் குறிக்கிறேன். குறுக்குவட்டின் ஆரை, அப்ப குறுக்குவட்டின் ஆரை வந்துகிட்டு 1 சென்டிமீட்டர் தந்திக்காரு உள்ளது. கோல் நிலைக்குத்தாக தொங்கிடப்பட்டு, அப்ப ஒரு படத்துக்கு அப்ப கோலை வந்துகிட்டு நிலைக்குத்தாக தொங்கிவிடப்பட்டு, கோலை நிலைக்குத்தாக தொங்கிவிடப்பட்டு அதன் சுயாதீன முளையில் 2 கிலோகிராம் திணிவு இணைக்கப்பட்ட போது, அப்ப இந்த முளையில என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு 2 கிலோகிராம் திணிவை கட்டி தொங்க விடப்பட்டீங்க. 2 கிலோகிராம் திணிவை கட்டி தொங்க விட்டீங்க. அதன் சுயாதீன முளையில் 2 கிலோகிராம் திணிவு இணைக்கப்பட்ட போது கோளினது வீத சமத்துவ எல்லைக்குள், அப்ப வீத சமத்துவ எல்லைன்னு சொன்னா அந்த ஏயிலிருந்து பிக்கான அந்த எல்லைக்குள்ள வந்துகிட்டு 4 மில்லிமீட்டர் நீட்சி பதிவு செய்யப்பட்டுச்சு. அப்போ கொஞ்சம் தூரம் இது நீண்டு வந்திருக்கி. அப்போ நீண்டு வந்திருக்கி. அந்த நீண்டு வந்தது வந்துக்கிட்டு 4 மில்லிமீட்டருங்கிற நீட்சியை பெற்றிருக்கி. அப்போ E சமன் 4 மில்லிமீட்டர். ஈர்ப்பிலான ஆர்முடுகள் நமக்கு வளமையா தெரிஞ்ச மாதிரி 10 மீட்டர் செகண்ட் -2 பை வந்து தந்திருக்காரு 3ன்னு சொல்லி பை சமன் 3 தந்திருக்காரு. இப்போ முதலாவது கேள்வி என்ன? ஆரம்ப நீளம் எல் மீட்டரில், அதாவது ஆரம்ப நீளம் வந்துக்கிட்டு எல்ல வந்துட்டு மீட்டர்ல கேட்டிக்காரு. அப்போ 30 சென்டிமீட்டரை எப்படி மீட்டருக்கு மாற்றணும், நியமாளுக்கு மாற்றணும். அப்போ எல்ல வந்துக்கிட்டு 30 சென்டிமீட்டர்னு சொன்னால் இதை மீட்டருக்கு மாற்றுறதுக்கு எப்படி செய்யறோன்னு கேட்டால் சென்டிமீட்டரில் இருக்கு. சென்டிமீட்டர் டு மீட்டருக்கு மாற்றுறேன்னு சொன்னால் டிவைட் பண்ணணும் 100ஆல் பிரித்தோம்னு சொன்னால் மீட்டருக்கு மாறிடும். அப்போ 30 100ஆல் பிரிக்கும். 100ஆல் பிரித்தோடனே 0.3 மீட்டர் அப்படின்னு வரும். பிரித்தல் தெரிந்தானே சில ஆக்கள் அந்த அளவுகளை சின்ன சின்ன தசத்தெல்லாம் பிழை விட்டுறக்கூடாது. 2வது கேள்வியை பார்க்க. 2வது கேள்வி வந்து குறுக்குவட்டு பரப்பளவு A சதுர மீட்டரில். அப்போ குறுக்குவட்டு பரப்புக்கு அடிக்காரு. இப்போ இது ஒரு உருளைக்கோள் வழங்கித்தானே, ஆரை தந்திரிக்கணும்னு யோசிக்கணும். இது ஒரு உருளைக்கோள். அப்போ முகம் வந்துட்டு வட்டமாக இருக்கும், வட்ட முகமாக இருக்கும். அப்போ வட்ட முகம் இருந்தால் வட்ட முகத்தில் பரப்புக்கான சமன்பாடு என்ன? பரப்பு சதுர மீட்டர்னா பரப்பு வந்துட்டு வட்டத்தில் பரப்புக்கு சமன்பாடு 2πr வர்க்கம். விளங்கிட்டா? 2πr வர்க்கமா πr வர்க்கம். அப்ப இதுல பிறகு நமக்கு பை தெரியும், ஆர் வர்க்கமும் தெரியும். அப்ப ஆர் வர்க்கம் தெரிஞ்சா பிறகு பைக்கு என்ன பெருமானம் தந்திருக்காரு? 3 தந்திருக்காரு. தர ஆருக்கு என்ன தந்திருக்காரு? 1 சென்டிமீட்டர் தந்திருக்காரு. நமக்கு மீட்டர்லாம் எல்லாம் இருக்கணும். அழகு மாற்றம் செய்யணும். விளங்கி தானே? அழகு மாற்றம் செஞ்சா தான் சரி. அழகு மாற்றம் உங்களுக்கு செய்யறதுக்கு கணிச்சு தசத்துல செய்யறது கஷ்டமா இருந்து சொன்னா 1 தர. இப்ப எத்தனை பிரிக்கணும்? சென்டிமீட்டர்ல இருக்கு, மீட்டருக்கு மாத்திரம் சொன்னா 10/2 சரிதானே? 10/2 போட்டோன்னே அது ஒன்றைய வர்க்கம். அப்போ 3 தர 10⁻4 வர்க்கம். 4 மீட்டர் வர்க்கம். விளங்கித்தானே? அழகு மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கணும். கணிதத்தில் கணிப்பீடுகள்லாம் சுருக்கல்களில் பிள விடுவீங்க, அதை பார்த்து செஞ்சு கொள்ளுங்க. மீட்டர் வர்க்கம். அடுத்த 3வது கேள்வி என்னன்னு சொன்னா தொங்கவிடப்பட்ட திணிவாலான விசை F நியூட்டனில், அதாவது 2 கிலோகிராம் திணிவு தொங்கவிடப்பட்டி, திணிவு வேற நிறை வேறு. விளங்கித்தானே? நியூட்டன்ல கேட்டிக்காரு. அப்போ இது என்ன பண்ணி இருப்பின 4 பெருக்கிவிட்டா சரி. 2 × 10 20 நியூட்டன். சிம்பிள் கேள்வி செய்வீங்க.
அடுத்து வந்துக்கிட்டு 4வது கேள்வி நீட்சி மீட்டர்லயே. அது நீட்சி எவ்வளோ தந்திருக்கீங்க நல்லா பாருங்க. 4 மில்லிமீட்டர்ல. இப்போ மில்லிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு போகணும், அதுக்கு பிறகு மீட்டருக்கு போகணும். என்ன அவர் கேட்டிக்கிறது நீட்சியை மீட்டரில் தாங்கன்னு கேட்டிக்கிறது. நீட்சியை மீட்டரில் தாங்கன்னு கேட்டால் 4 மீட்டருக்கு மாத்திரம், மில்லிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு மாத்திரம்னு சொன்னா எத்தனையால பிரிக்கணும்? 10ஆல பிரிக்கும். 10ஆல பிரிச்சா சென்டிமீட்டருக்கு வரும். சென்டிமீட்டர்ல வந்துட்டு இப்போ சென்டிமீட்டருக்கு வந்த மீட்டருக்கு மாத்திரம்னு சொன்னா திரும்ப 100ஆல பிரிக்கும். 100ஆல பிரிச்சா தான் மீட்டருக்கு போகும். அப்போ கீழே இருக்கிற எல்லாம் மேலே கொண்டு போகணும்னு சொன்னா 4 தர 10 மறை 3 மீட்டர் அப்படின்னு கொடுக்கலாம். தானே அழகு மாற்றங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. அழகு மாற்றம் தெரிஞ்சு கொள்ளும் போது உங்களுக்கு யூஸ் ஆയിരിக்கும். 4வது கேள்வி சரி. நான் கொஞ்சம் அழிச்சிட்டு 5வது கேள்வி போகிறேன். இந்த எழுதுறது கொஞ்சம் இடத்துக்கு வைட் போர்ட் கொஞ்சம் சின்னது. கண்டிக்கிற பெருமானங்கள் நமக்கு தெரிஞ்சா ஓகே. அதுக்கு தான் கேள்வியும் வரும். நான் எழுதி வைக்கிறேன். எல் வந்துட்டு 0.3 மீட்டர்னு கண்டிருந்தோம். ஏ வந்துக்கிட்டு 3 தர 10 மறை 4 மீட்டர் வரைக்கும் கண்டிருந்தோம். ஈயை வந்துக்கிட்டு 4 தர 10 மறை 3 மீட்டர்னு வச்சுருந்தோம். இது அவ்வளோதானே. 5வது கேள்வி என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், 5வது கேள்வி பல்பகுதிய திரவத்தின் மீள்தன்மையினது யங்கின் மட்டியாது. எல்லாத்தையும் கண்டுபிட்டு விசை கண்டிருந்தோம் 20 நியூட்டன். எல்லாத்தையும் தந்தோட யங்கின் மட்டு ரெண்டாடி. யங்கின் மட்டுக்கு சமன்பாடு என்ன? தகைப்பிங்கில் விகாரம். தகைப்புண்டா எஃப்இங்கீழ் ஏ, விகாரம் சொன்னா ஈங்கீழ் எல். இதை மாத்தியிலிருந்து சொன்னா சொல்லியிருந்தேன். தலைகளால் எல் மேலுக்கு போக ஈ கீழுக்கு வரும். இப்போ எஃப் வந்துட்டு தெரியும் நமக்கு 20 நியூட்டன். ஏ வந்துட்டு தெரியும் எவ்வளோ? 3 தர 10 மறை 4 தர. ஈ வந்துக்கிட்டு எவ்வளோ? நீட்சி 4 தர 10 மறை 3. அதே போல் எல் தெரியுமே எவ்வளோ? 0.3. அப்படி இல்லாட்டி 30 தர 10 மறை 2 கொடுக்கலாம். சரிதானே. இப்போ சுருக்க வேண்டியெல்லாம் சுருக்கிறது. சுருக்க ஏழுன்னு சொன்னால் சுருக்கி போடுறது எல்லாமே. மொத்தமாக பெருக்கி வச்சோம்னா நமக்கு வந்துடும் 60 தர 20 தர 30ன்னு சொன்னால் 600 தர 10 மறை 2. அதன் கீழ் 4 12. சரிதானே. 12 10 மறை 7 வரப்போகுது. அடுக்கல் பெருக்கப்படும் போது மேலே கூட்டுப்படும். கூட்டுப்பட்டா மறை 7 வரப்போகுது. இப்போ வந்துட்டு நமக்கு செய்ய வேண்டியது 12 சொன்னால் 600க்கு 12 பார்த்தோம்னு சொன்னால் 5 12 5 60. பேலன்ஸ் வந்துட்டு 0 1 இருக்கு. அப்போ 50 தர 10 மறை 2. இங்கே மறை 7 இருக்கு, மேலுக்கு போகுது, நேரேலாக மாறும். அப்போ 10 7 வரும். அப்போ 50 தர 10 நேர் 5. 50 தர 10 நேர் 5 வரும். சரிதானே. நேர் 5 என்னது? இது யங்கின் மற்ற அலகு வந்துக்கிட்டு நியூட்டன் மீட்டர். கணிப்பீடு செய்யும் போது பார்த்து செய்யணும். கணிப்பீடு நான் இங்கே செஞ்சு போட்டது விலங்கலன்னு சொன்னால் திரும்ப வீடியோ கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். எப்படின்னு சொன்னால் நான் இங்கே நேரடியாக பெருக்கி போட்டிருக்கேன். 20 தர 30 பெருக்கி போட்டிருக்கேன். அளவு அப்படி சேர்த்து போட்டிருக்கேன். 3 தர 4 சேர்த்து பெருக்கியிருக்கேன். அப்படியே அளவை சேர்த்து நான் போட்டிருக்கேன். பெருக்கப்படக்கூடாது, அடுக்கல் கூட்டுப்படும். விளங்கி தானே. அப்படி நீங்கள் கால்குலேஷனை பார்த்து சரியாக போட்டுக்கொள்ளுங்க. இதை நீங்கள் வேணும்னா சுருக்கி போடலாம். 5 தர 16 ஒரு சைவரை சேர்த்து விட்டோம்னா 16 நியூட்டன் மீட்டர் -2 நியூட்டன் மீட்டர் -2 வருது. விளங்கி தானே. அப்போ கேள்விகளை பார்த்து அவதானமாக கணிப்பீடில் சொல்லுங்க. மேக்ஸிமம் வந்துட்டு சில பிள்ளைகள் வந்து சேரும். கொஞ்சம் அதில் அவதானமாக இருந்து கொள்ளணும்.
அஞ்சாவது கேள்வி ஓகே வளைந்தான இந்த கேள்வி விளங்காடி கொஞ்சம் ரிப்பிலேருந்து போடுங்க. அப்படி இனி விளங்கலன்னு சொன்னால் சாப்டரில் பிரச்சனை ஒன்று இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுங்க கட்டாயம். அடுத்த கேள்வி வந்துக்கிட்டு கோளி நதி நீட்சியில் தேக்கிய மீளியல் அழுத்த சக்தி ஜூலில் யாது? அந்த மீளியல் சக்தி ஈயை வந்துக்கிட்டு ஜூலில் கேட்டிருக்காரு. நான் கொஞ்சம் கிளிக் பண்ணுறேன். நமக்கு இந்த மீளியல் அழுத்த சக்தி, அதாவது இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும், எலாஸ்டிசிட்டி யூனிட்டை பொறுத்த வரைக்கும், மீளியல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டு மீளியல் அழுத்த சக்திங்கிறது இ. இந்த மீளியல் அழுத்த சக்தி இ அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம வளமையாக நமக்கு தெரிஞ்ச இயக்க சக்தி அழுத்த சக்தி மாதிரி ஒரு சக்தியால் இழுக்கப்படும். அந்த பாரை இழுக்கக்கூட்டால, அந்த நாடாவை இழுக்கக்கூட்டால, அந்த இழுப்படுற அந்த நேரத்தில் வந்துட்டு அதில் எவ்வளோ விஷயத்தை எவ்வளோ சக்தி சேமிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் மீளியல் அழுத்த சக்தி. விளங்கிட்டானே? அதுக்கான சமன்பாடு நமக்கு நேரடியாக தெரியும். நமக்கு இ சமன் அரை எஃப்பி அப்படிங்கிற சமன்பாடு. இது சமன்பாடு நேரடியாக நம்ம அப்ளை பண்ணுறது. விளங்கிட்டானே? எப்படி அப்ளை பண்ணுற? யூ சமன் அரை தர எஃப் வந்துட்டு ஏற்கனவே கணிச்சு வச்சிருக்கோம். எவ்வளோ? 20 நியூட்டன் கணிச்சிருக்கோம். நீட்சி எவ்வளோ? நீட்சி 4 தர 10 -3 இருக்கும். இந்த சுருகோடல 10 வரும். 2 வந்து சைவரை கட் பண்ணிவிட்டு -2 போடலாம். அப்போ 4 தர 10 -2 ஜூல். இது சுருக்கி நீங்கள் தசத்தில் வேண்டாலும் 0.04 ஜூல் அப்படின்னு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். கேள்வியும் இதில் அந்த 6 கேள்வி இந்த மாதிரி இருக்குது. கேள்வியில் நீங்கள் தெளிவாக விளங்கினீங்கன்னா அந்த கணிப்பீடுகள் தெரியும் சொன்னால், இப்படியான கேள்விகள் அவங்களுக்கு வரும்போது வாய்ப்புகள், இந்த வாய்ப்புகளை விட்டுறாமல் கேள்வியை முழுசாக செய்ய பார்க்கணும். சில கணித்தல்களும் சில ஃபிசிக்ஸும் தான் இருக்கும். நீங்கள் அதை விளங்கி கேள்வி தெளிவாக செஞ்சீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அதை அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ ஃபுல்லாக விளங்கி நம்புகிறேன். உங்களுக்கு அப்படின்னு அதில் பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு சொன்னால், தெளிவாக விளக்கம் இல்லைன்னு சொன்னால், இதை உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயம் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.